எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆணி மாதத்துல விருச்சிக ராசியோட தொடர்ச்சியை பார்க்க போறோம். அதே மாதிரி 12 ராசிக்கும் லக்னத்துக்கும் அதிர்ஷ்டமான ராஜநிலையோட எண்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், ஆணி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, அஷ்டமி திதி, 22/6/2026. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. கிழக்கு திசை என்று சூலம். கிழக்கு நோக்கி போறவங்க ஒரு டீஸ்பூன் தயிரை சாப்பிட்டுட்டு போங்க, காரியம் வெற்றி அடையும். திதி அஷ்டமி திதி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், யோகம் வியாதிபாத நாம யோகம், கரணம் பவகரணம், சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் புதன் மற்றும் சூரிய பகவான், கடக ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாத பலன்ல விருச்சக ராசியோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெறாங்க, ஓகேங்களா. ராகு பகவான் பார்க்கறனால வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு சில நபர்கள் குறுக்கு வழியில முயற்சி செய்வாங்க, இருந்தாலும் கிடைச்சிடும். ஆட்சி பலன் பெற்றிருக்கனால இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும். வேலையில ஜாயின் பண்ண பிறகு நேர்மையா இருந்தால் நிச்சயமாக ஒரு எதிர்காலம் உண்டு விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி கணவன் மனைவியோட ஒற்றுமை எப்படி இருக்கும்? 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி குறிக்கிறது, ஓகேங்களா. இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல கடக வீட்டுல பயணம் செய்றாங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாங்க, 7ஆம் அதிபதியை செவ்வாய் பார்க்குறாங்க. அதனால விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு, திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிகளை சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சரியாகும். சண்டை வந்த பிறகுதான் தாம்பத்தியம்ங்கிற அமைப்புங்கிறது சிறப்பாக உண்டு. கண்டிப்பாக அந்த நல்ல காலம் நிச்சயமாக உண்டு. சின்ன சின்ன சோம்பல்கள் வரும், ஓகேங்களா. ஆனா இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி அடையணும். ஒன்று வேலை நிமித்தமாக பயணத்தை மேற்கொள்வாங்க, அல்லது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும். ஒரு சில பேருக்கு வயதான தோற்றம் வந்துருச்சா, ரொம்ப வயசாயிடுச்சா அப்படி கூட கேட்டுக்கிற வழக்கங்கள் ஏற்படும். இந்த ஆணி மாதம் மட்டும்தான். ஓகே, திருமணம் ஆகக்கூடிய வயதுல இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்குமா? விருச்சக ராசியில உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உட்பிரிவு, நீங்க எந்த கேஸ்டா இருந்தாலும் அதுல உட்பிரிவுல இருந்தா கண்டிப்பாக திருமண அமைப்புங்கிறது நடக்கும். இந்த ஆணி மாசத்துல பேச்சுவார்த்தை சிறப்பாக முடியும். 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடியது. விருச்சக ராசிக்கு 9ஆம் இடம்ங்கிறது கடக வீடு. அதோட அதிபதி சந்திரன் 8ல பயணம் செய்யறாங்க. இந்த 9ல குருவும் சுக்கிரனும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. செவ்வாயோட பார்வை உண்டு. அப்ப உங்களோட தந்தைக்கு சின்ன சின்ன கோபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களோட தந்தை மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய காலங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுல அதிகப்படியான செலவுகள் செய்ய வரும். கொஞ்சம் கவனமாக முயற்சி பண்ணாங்கன்னா செலவுங்கிறது கம்மியாகும். அல்லது உங்களோட தந்தைக்கு நீங்க விரைய செலவு பண்றதுக்கான அமைப்புங்கிறது வரும், ஓகேங்களா. பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு சரியாகும். அடுத்தது தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கு? 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 10ல கேது பகவான் கடந்த 1.25 வருஷமா இருக்கிறாங்க. அதனால தொழில சின்ன சின்ன தடை வரும். அல்லது தொழில ஒரு திருப்தி இருக்காது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கடந்த 1.25 வருஷமா ஏதோ ஒன்று நமக்கு குறையுதே, மனசுக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விரக்தி இருக்கும். அதே மாதிரி திருமணமானவங்களுக்கு மாமியாருக்கும் சேம் அதே மாதிரி அமைப்பு தான் உண்டு, ஓகேங்களா. அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயில் குளம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அல்லது விநாயகர் வழிபாடு பண்ணாங்க
பண்ணாங்கன்னா வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது பழனி முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும், போயிட்டு வரலாம். அடுத்தது வந்து 11ஆம் இடம் மூத்த உடன்பிறப்பு, அண்ணே அக்கா அல்லது மருமகன் மருமகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 11ஆம் அதிபதியான புதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. இந்த 11ஆம் இடத்தை சனி பகவானோட பார்வை வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப இவங்க வந்து தொழில் மேல கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். புதுசா தொழில் செய்யலாமா? உங்க அண்ணன், அக்கா அல்லது மருமகன், மருமகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில் மேல அதிக பற்று வரும். அதுவும் கூட்டு தொழில் செய்யலாமா? அப்படிங்கிற மாரி. அதுவும் வந்து பிரிண்டிங் பர்ஸு, பிரிண்டிங் அல்லது பர்ஸு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸி இந்த மாரி ஒண்ணு வரத்துக்கான வாய்ப்புகள், எண்ணங்கள் வந்துட்டு போகும். அல்லது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து உருவாகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பதவி உயர்வு விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போவாங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்க. அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம ஆனி மாத பலன்ல வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்தி மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நம்பரை. இந்த நம்பரை எழுதும் போது உங்களோட தேவைகள் என்ன, உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது மனசில் நினச்சிக்கிட்டு எழுதுங்க. 100 நாளைக்கும் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும், ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அது 100 நாளுக்கு முன்னாடியே நடந்துடும். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்குலாம் நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, ஃபோனில் தகவல் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தோம், இப்போ சரியாக போயிடுச்சு. என் பையனுக்கு திருமணத்துக்காண்டி எழுதிக்கிட்டு இருந்தோம், திருமணம் கை கூடிடுச்சு. இந்த மாதிரி நிறைய தகவல் வருது. குழந்தைகள் வந்து மெயின் படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th நிறைய மார்க் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம ராஜநிலைக்கு வந்து பேர் புகழ் வந்து உண்டு. நம்பிக்கையோடு செய்தால் நவகிரகங்களும் வழிகாட்டும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 56. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 88. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 93. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 89. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 20. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 51. இவை அனைத்தும் காமனான எண்கள் தான். உங்க ஜாதகப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் எண் வச்சிருக்கீங்களா, இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.